Hello friends, welcome back to Priscilla Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் சண்டே வந்து மார்னிங் வந்தோம். சண்டே மார்னிங் ஒரு 9:30க்குலாம் இங்கே வந்துட்டோம் நாங்கள். ஸோ 9:30க்கு நாங்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் எல்லாமே வெளியுமே ஃபுல்லாக ரஷ் ஆகிடுச்சு, உள்ளேயுமே ஃபுல்லாக ரஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்குமே நல்லா ஓடுறதுக்கு வசதி இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் க்ளீன் பண்ணுற இடமெல்லாம் உங்களுக்கு வரிசையாக வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம மீன் வாங்கிட்டு கீழே க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாம். அதுவும் நிறைய பேர் இருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் மீன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததுமே உள்ள ஒரு ஸ்டாலுக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூனா ஃபிஷ் சூர மீன், அதுக்கப்புறம் கனவா மீன், தேங்காய் பறை மீன், நண்டு, நெத்திலி மீன் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய மீன் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு மீனுக்கும் நாங்கள் ப்ரைஸ் கேட்டோம். ஸோ கனவாலாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. தேங்காய் பறைலாம் 1 கிலோ 250 ரூபா, நண்டு 1 கிலோ 250 ரூபா. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த சூர மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 200 ரூபா சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக 1 கிலோ கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு மீன் ஃபுல்லாக வெயிட் போடுவாங்க. சப்போஸ் வந்து 1.2 kg இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டூனா ஃபிஷ்ஷில் வந்து நமக்கு ப்ரைஸ் பண்ணி தராங்க. 1 கிலோக்குன்னு சொல்லி கட் பண்ணி தருவாங்க. ஒரு மீனாக வந்து வெயிட் பண்ணிட்டு அது எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் நமக்கு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் சின்ன மீன் தான் இங்கே நிறைய பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாலில் இருக்க மீன் தான் நிறைய ஸ்டாலில் அதே மீன் தான் நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ 2 செக்ஷன் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் மாதிரி, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட், செகண்ட் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இப்படி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் மாதிரி தனி ஸ்டால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டாலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டால் நம்பரு. இப்போ நம்ம வந்து ரெகுலராக இங்கே வந்து வானகரத்தில் வந்து ஒரு மீன் வாங்க போகிறோம்னா, இப்போ அந்த ஸ்டாலோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்டாலில் போய் நம்ம மீன் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு ஸ்டால் ஒன்று. ஸோ அந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா திருக்க மீன், சாலை மீன், இறாலாம் வச்சுருந்தாங்க. திருக்கு சாலை மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 100 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இறை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீனில் எங்கேருந்து வருது சொல்லி கேட்டிருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா காசிமேடு, பழவேற்காடு அந்த ஆந்திராலேருந்து வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆந்திராலேருந்து வரக்கூடிய மீன் வந்து பார்த்திங்கன்னா ஏரி மீன்கள். அந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜிலேபி மீன், அதுக்கப்புறம் ஏரி வவ்வால் அந்த மாதிரி மீன்லாம் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 100 ரூபா 130 ரூபா அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து விற்கிறாங்க அந்த ஏரி மீன்கள்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து மீன் வாங்க வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேக் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 மீன் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மீன் வாங்கிட்டு போகிறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே கொண்டு போய் கீழே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்படின்னா எல்லா மீனும் ஒரே கவர்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு போன பிறகு அதை வந்து பிரித்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நண்டுலாம் வந்து 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து பெரிய மீன் நான் பார்க்கல. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் தான் நிறைய இருந்துச்சு. சின்ன மீனுமே அதே வந்து ஒரு ஸ்டாலில் இருக்கிறது தான் அடுத்தடுத்த ஸ்டாலையுமே நிறைய மீன் வச்சுருக்குறாங்க. சங்கரா மீன் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதை பார்த்திங்கன்னா இந்த கனவாலாம் பார்த்திங்கன்னா 1 kg 100 ருபீஸ் தான் சொன்னாங்க. அடுத்து வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மீன் பார்த்திங்கன்னா தேங்காய் பறை மீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெரிய மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஹோட்டலுக்கு வந்து கொடுத்துருவாங்களா, ஹோட்டலில் சேல்ஸ் பண்ணிடுவாங்களா. ஸோ ஹோட்டல்காரங்க வந்து மீன் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே போல் நாங்கள் வந்து பெரிய மீன் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். நாங்கள் வஞ்சரை மீன் பார்த்தோம். ஏதோ ஒரு ஸ்டாலில் தான் நாங்கள் வந்து வஞ்சரை மீன் பார்த்தோம். அந்த வஞ்சரை மீன் பார்த்தா 1 கிலோ எவ்வளோன்னு கேட்டதுக்கு 900 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அடுத்து மீன் க்ளீன் பண்ணுற இடம் இது கீழே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.